கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்காக வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. ஒரு வீட்டுக்கு 3,10,000 ரூபாய் அளவில் 3,100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. கலைஞரின் கனவு இல்ல திட்ட வீடுகள் அனைத்தும் 360 சதுர அடியில் சமையல் அறையுடன் இருக்க வேண்டும். ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு உறுப்பினர் உள்ளிட்டோர் அடங்கிய குழு தகுதியான பயனாளியை தேர்வு செய்ய வேண்டும் என உத்தரவு. முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட அனுமதிக்கக்கூடாது. சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு குழுவுக்கு தமிழக அனைத்து விவசாயிகள் சங்க தலைவர் கடிதம். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனை. பணம் பறிமுதலில் 114 கோடி ரூபாயுடன் தெலுங்கானா முதலிடம், கர்நாடகா 2ஆம் இடம். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் 3 நாள் பயணமாக குமரி வருகிறார் பிரதமர் மோடி. இரவு பகலாக தியானம் செய்ய உள்ளதாக தகவல். ஒடிசாவில் தமிழர்களை திருடர்கள் போல சித்தரித்து பேசியதாக பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு. குமரி வரும் மோடிக்கு கருப்பு கொடி காட்டப்படும் என தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அறிவிப்பு. வரும் ஜூன் 1ஆம் தேதி டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனை. முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம் என்பதால் டெல்லி வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பாஜகவினரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு நீதி பெறாமல் சிறுமி மரணமடைந்த சம்பவம். குற்றவாளிகளுடன் பாஜக நிற்பது வெட்கக்கேடானது என ராகுல் காந்தி கடும் தாக்கு. கோடை வெப்பத்தை தணிக்க கடற்கரை பூங்கா செல்வோரை வெளியேற்றுவதற்கு எதிரான வழக்கு. டிஜிபி சென்னை காவல் ஆணையர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் மீண்டும் படிப்படியாக அதிகரிக்கும். இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை கொளுத்தும் என எச்சரிக்கை. சென்னையில் வெப்பநிலை 106 டிகிரி பாரன்ஹீட் வரை பதிவாகும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கேரளாவில் அடுத்த 3 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் மீனவர் வங்கிக் கணக்கில் திடீரென 32 லட்சம் ரூபாய் வரவு வைத்த ஆன்லைன் மோசடி கும்பல். உத்தரகாண்ட் போலீசார் கடிதம் அனுப்பியதால் மீனவரின் வங்கிக் கணக்கு முடக்கம். மகளின் கல்லூரி செலவுக்கு பணம் எடுக்க முடியாமல் மீனவர் தவிப்பு. திருச்சியில் மின்கம்பத்தை இடமாற்றம் செய்ய 15,000 ரூபாய் லஞ்சம். மின்வாரிய ஊழியரை கையும் களவுமாக கைது செய்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவ மாணவிகளுக்கு புதிதாக இலவச பஸ் பாஸ் வழங்க நடவடிக்கை. புதிய பஸ் பாஸ் வழங்கும் வரை பழைய அட்டையை பயன்படுத்தலாம் என போக்குவரத்து துறை அறிவுறுத்தல். பாலியல் மற்றும் கொலை வழக்கில் தண்டனை பெற்ற சாமியார் குர்மீத் ராம் ரஹீம் விடுதலை. பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவு. தொண்டி அருகே பாய்மர படகு போட்டி கோலாகலம். படகுகள் ஒன்றை ஒன்று முந்திச் சென்ற அதை கண்டு மக்கள் உற்சாகம். தென்கொரியாவுக்கு வருகை தந்த ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபருக்கு உச்சக்கட்ட வான்வழி பாதுகாப்பு. அவ்வப்போது வடகொரியா அத்துமீறுவதால் அதிபர் வந்த விமானத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது தென்கொரிய விமானப்படை.